கோவிலுக்கு போய் பூ கொடுத்தால்தான் கடவுள் அருள் கிடைக்குமா? பல மணி நேரம் மந்திரம் சொன்னால்தான் அந்த ஈசன் கண் திறப்பாரா? இதோ ஒரு சிறுவன் சிவலிங்கத்தை நோக்கி கல்லை எறிந்தான். ஆனால் சிவன் கோபப்படவில்லை. மாறாக அவன் முன் ஓடி வந்து நின்றார். அந்த விசித்திரமான ரகசியத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஒரு முறை பூமியில் உள்ள மனிதர்களின் உண்மையான பக்தியை பார்க்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் மனித உருவில் பூமிக்கு வந்தனர். அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டுப்பாதையில் நடந்து சென்றபோது அங்கே ஒரு சிதிலமடைந்த பழைய சிவலிங்கம் இருந்தது. அங்கே ஒரு சிறுவன் நின்றிருந்தான். யாரும் வராத அந்த தனிமையான இடத்தில் அவன் கையில் பூக்களோ நெய் தீபமோ இல்லை. அவன் செய்த செயல் பார்வதி தேவியையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் தரையில் இருந்த கூர்மையான கற்களை எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மீது ஒவ்வொன்றாக எரியத் தொடங்கினான். இதைக் கண்ட பார்வதி தேவி கோபத்துடன் கேட்டார், சுவாமி, இவன் என்ன செய்கிறான்? லிங்கத்தின் மீது கல்லால் அடிப்பது மகா பாவம் அல்லவா? இவனை இப்போதே தண்டிப்போம் என்றார். ஆனால் சிவபெருமான் ஒரு மெல்லிய புன்னகையுடன், பார்வதி, அவன் கைகள் கற்களை வீசுகின்றன, ஆனால் அவன் உள்ளம் என்னை அழைக்கிறது. அவன் வீசும் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு தேடல் இருக்கிறது, காத்திரு என்றார். சிறுவன் விடாமல் கற்களை எறிந்தான். அந்த பாறையின் மீது கல்படும் சத்தம் அந்த காடெங்கும் எதிரொலித்தது. அவன் முகத்தில் கோபம் இல்லை, மாறாக ஒரு ஏக்கம் இருந்தது. அப்போது சிவபெருமான் அவன் முன் தோன்றி, குழந்தாய், ஏன் இப்படி செய்கிறாய்? இதுவா உன் பூஜை என்று கேட்டார். அந்த சிறுவன் சொன்ன பதில் பிரபஞ்சத்தையே உலுக்கியது. அவன் சொன்னான், இறைவா, என்னிடம் உங்களுக்கு சூட்ட பூக்கள் இல்லை, ஏற்ற தீபமும் இல்லை. உங்களை எப்படி அழைப்பது என்ற மந்திரமும் எனக்கு தெரியாது. நான் கல்லை எறிந்தால் அந்த வலி தாங்காமல் நீங்கள் என்னை பார்க்க ஓடி வருவீர்கள் என்று நினைத்தேன். நீங்கள் என்னை ஒருமுறை கவனித்தால் போதும் என்றுதான் இப்படி செய்தேன் என்றான். அந்த நொடியில் சிவலிங்கம் ஜொலிக்கத் தொடங்கியது. சிவபெருமான் தன் உண்மையான தெய்வீக வடிவில் வெளிப்பட்டு அந்த சிறுவனை அணைத்துக் கொண்டார். உன் கல் எனக்கு பூவை விட மென்மையாக இருந்தது. ஏனென்றால் நீ அதை அகங்காரத்தால் எரியவில்லை, அளவற்ற அன்பால் எரிந்தாய் என்றார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி ஒன்றுதான். 1000 அலங்காரங்கள் செய்வதை விட களங்கமில்லாத அன்போடு செய்யப்படும் ஒரு சின்ன செயலும் கடவுளை அடையும். உங்கள் பக்தி உண்மையாக இருந்தால் நீங்கள் சமர்ப்பிக்கும் கல்லும் கூட மலராக மாறும்.